வணக்கம். இன்னைக்கு டேஸ்டியான ரவா ஃபிர்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். உங்க வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்க, டக்குன்னு ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க. இது செய்யறது ரொம்ப ஈஸிங்க. இது செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சமா சுடு தண்ணி வச்சுக்கோங்க. அதுல நட்ஸை நம்ம ஊற வச்சுக்கணும். இப்ப பாதாம், பிஸ்தா, முந்திரி மூணுமே நான் 10 எடுத்திருக்கேன். இதை ஊற வச்சுக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் இது அப்படியே ஊறட்டும். இப்ப அரை மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா நீங்க ரவையை வறுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் கடாயில 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குமோ அதை சேர்த்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இது கடைசியா நம்ம கார்னிஷ் பண்றதுக்கு. ஸோ நட்ஸை நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா அதை ஒரு தனியா பிளேட்ல எடுத்து வச்சுட்டு அதுலயே 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சே வருங்க. ஹை ஃப்ளேம்ல இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமா உங்களுக்கு கருகி போயிடும். இப்ப நல்லா வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா இதுல 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சுடு தண்ணி இல்ல பச்சை தண்ணி ரெண்டுல எது வேணாலும் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா கைவிடாம கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா ரவை கெட்டிப்பட ஆரம்பிச்சிரும். இப்ப ரவை நல்லா இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கு அப்புறமா இதுல 4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த மெஷரிங் கப்ல 2 கப் பால் பிடிக்கும், அதனால நான் 2 சேர்த்துக்கிறேன். ஸோ டோட்டலா 4 கப் பால் சேர்த்துட்டு நல்லா கைவிடாம கிளறி விட்டுட்டே இருக்கணும். அடுப்பு லோ ஃப்ளேம்ல வச்சே கிண்டி விடுங்க. இப்ப பால் கொதிக்கிற கேப்ல நம்ம ஊற வச்சிருந்த நட்ஸை நல்லா கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கணும். பாதாமை மட்டும் தொலியை உரிச்சிட்டு அரைச்சுக்கோங்க. இப்ப இது பால் லைட்டா சூடானதுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு ஜீனி, 1 கப் கண்டென்ஸ் மில்க், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்க பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கரண்டி வச்சு கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இல்ல அப்படின்னா உங்களுக்கு கெட்டிப்பட ஆரம்பிச்சிரும். நல்லா தளத்தலன்னு இந்த கொதிக்கிற டைம்ல இதுல நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இது அரைச்சு வச்சிருந்த நட்ஸ் அதையும் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா கைவிடாம கிளறி விட்டுட்டே இருக்கணும். இது பண்றப்ப அடுப்பை லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். நீங்க கடைசியா நட்ஸை சேர்த்துட்டு இறக்கிற வேண்டியதுதான். இதை நீங்க கூலிங்கா சாப்பிடுறதுக்கும் நல்லா இருக்கும், இல்ல சூடா இருக்கும் போது சாப்பிடுறதுக்கும் நல்லா இருக்கும். கொஞ்சம் கெட்டியா இருக்கும்போது சாப்பிட்டா டேஸ்ட் நல்லா இருக்கும். அவ்வளவுதாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.